ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இப்போ தான் ஸ்லோலி வந்து வீடியோ எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆகிட்டே வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்னதாக என்னோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மார்னிங் இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்க வர டைம் ஆகிட்டு. ஆரன் வந்து மெசேஜ் பண்ணுவேன் எனக்கு. கிட்டக்க வரும்போது நான் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னால், தேங்காய் பால்லாம் போட்டு கொஞ்சம் புலாவ் மாதிரி செஞ்சுருக்கேன். சரி, அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ½ hour முன்னாடி செஞ்சுட்டா சுட சுட சாப்பிடுவாங்க. அதனால் சூடோடு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சும்மா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நான்வெஜ் கொஞ்சமாக அந்த ரேப் மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதில் கொஞ்சம் சிக்கனில் பொரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு எக்கு வந்து பொரித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸ் ஊற வச்சுருக்கேன். வந்ததும் வந்து அவங்களுக்கு ஏதாவது மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 நாளாக வந்து இட்லி அரிசி இல்லாமல் ஜஸ்ட்டு இது மட்டும் வச்சுருக்கேன். இட்லி அரிசி இப்போ போய் வாங்கிட்டு வரணுங்க. கம்பு, அதுக்கப்புறம் ராகி, கொஞ்சம் வந்து ப்ரௌன் ரைஸு, அப்புறம் உளுந்து, வெந்தயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போலாம் தனித்தனியாக ஊற வைக்கிறது இல்லைங்க, எல்லாமே வந்து ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுட்டு புளிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ இட்லி அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எப்படியாவது மாவு ஆட்டியே ஆகணும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவங்கெல்லாம் வந்த பிறகு ஒரு டைம் வந்து இது ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்துடும். ஓகே, வாங்க அவங்கள போய் யாருன்னு மெசேஜ் பண்ணதும் அவங்கள போய் கூட்டிகிட்டு வர வேண்டியது தான். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூரிட்டே இருக்குது. வெதர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப குளிருதுங்க. ஓகேங்க, இப்போ வந்து பசங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. சரி, அவங்கள போய் கூட்டிகிட்டு வர போகிறேன். இன்றைக்கி வந்து என் கூட அவங்க அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ரிவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவருக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃபென்ஸ் போட்டுட்ருக்கோம் நாங்கள். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் இல்லாதப்போ வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரோவாக இருக்குது. சரி, எடுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணும் வர வரைக்கும். பின்னாடி ஒரு வீடு இருக்குது, யாரும் இந்த டைமுக்கு வர மாட்டாங்க. அதனால இந்த டிரைவேல வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க அப்பா வந்த பிறகு நம்ம போவோம், பார்ப்போம். இல்லைனா வந்து வர முடியலன்னா வந்து போயிடுவோம். ஆக்சுவலி வந்து பசங்களை கூட்டிகிட்டு போகிற ரூட் மட்டும் நான் வந்து நல்லா தெளிவாக எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும், எங்கெல்லாம் டேர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக மஸ்ட்டு. பசங்களை போய் கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்த ரூட் மட்டும், எந்த ரூட் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அது கான்ஃபிடென்ட்டாக ஓட்டிடுவேன். மேப் பார்த்து ஓட்டுற ரூட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுவேன். சரி, ஓகேங்க, அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இல்லை, டைம் ஆகும்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம போய் பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வருவோம். ஓகே, ஆக்சுவலி வந்து இப்போ நான் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கூல் இருக்குங்க. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டணும். லைட்டாக தூரல் வேற வருது.
வந்தாச்சுங்க ஸ்பாட்டுக்கு. இப்போ பசங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. வராங்க 2 பேரும். மழை வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடணும். வாங்கம்மா. அம்மா ஃப்ரண்ட்ல வேண்டாம், பேக்ல போங்க. வேண்டாம், நீங்க பேக்ல போங்கம்மா. ஹலோ, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நான் ஓட்டிட்டு இருந்தேன்டா, நீ அப்போ கால் பண்ண. ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்லாம் போடு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பண்ணுவோம். ஓகே, ஹலோ சொல்லாரு. வீடியோ கால் இல்லை, வீடியோ. சரி, சீட் பெல்ட் போட்டாச்சா? ஓகே, கிளம்புவோம். இப்போ வீட்டுக்கு போய் பார்ப்போம். டேஸ்டியான லஞ்ச் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்லெட் போட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்டா அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய ஆஃப்டர்நூன் ரொட்டீன் இப்போலாம் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, தேங்க்யூ.